எல்லாரும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சட்னி சாம்பார் வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வந்து வெப் சீரிஸ் ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அது என்னன்னா, ஒரு படம் பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். ஆனா ஒரு வெப் சீரிஸ்னு வச்சுக்கோங்க, சில வெப் சீரிஸ் பார்ப்போம். பார்க்கும்போது ஒரு 2 எபிசோடுக்கு மேல நம்மள பார்க்கவே முடியாது. ரொம்ப போர் அடிக்கிற மாரி இருந்துச்சுன்னா விட்டுருவோம்னு வைங்களேன். ஸோ அந்த மாரி ஒரு மனநிலையில பார்க்கறனால நிறைய வெப் சீரிஸ்க்கு வந்து ரிவ்யூ போடல. இந்த சட்னி சாம்பார் வெப் சீரிஸ் பார்த்து முடிச்ச உடனே, இந்த 6 எபிசோட் முடிச்ச உடனே நமக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள் வந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸ் மாரி. ரொம்ப சின்ன ஒரு லைன் எடுத்துக்கிட்டு, அந்த லைன வந்து ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. நம்ப ராதாமோகன் சார பத்தி எல்லாருமே தெரியும். பயணம் படம் எடுத்தவரு, நம்மளுடைய அபியும் நானும் படம் எடுத்தவரு, மொழி படம் எடுத்தவரு. அவர் மாதிரியான ஒரு அற்புதமான இயக்குனர் கிடையவே கிடையாது. ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து ஹியூமனோட எமோஷன்ஸ வந்து ரொம்ப கேரி பண்ணி வந்து படம் பண்ணுவாரு. அது வந்து இப்ப வந்து மனிதர்கள்ட்ட கொஞ்சம் கம்மியாயிட்டே இருக்கு. இப்ப சென்டிமென்ட்டா ஒரு சீன வச்சாலே, இப்ப அபியும் நானும் படமே இப்ப எடுத்தா கூட கிரிஞ்சும்பாய்ங்க. ஸோ அந்த மனநிலைக்கு வந்து இப்போ ஆடியன்ஸே மாறி போயிருக்கிறாங்க. அ எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபேமிலி ஓரியன்டடான சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற தேக்கம் அதிகமா போச்சு. வெறும் வன்முறை தான். இப்ப யார வேணாலும் அடிச்சு விரட்டிறணும், உடைச்சு எறிஞ்சிடணும். அந்த மாரி தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இப்படி ஒரு ரொம்ப சாஃப்ட்டான ஒரு வெப் சீரிஸ் பார்த்தோனே எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அமுதா கஃபே அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கு. படத்தோட கதை இத வெப் சீரிஸோட கதைய ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நான் எனக்கு புரிஞ்ச மாரி. 6 எபிசோடு 6 மணி நேரம். அத வந்து நம்ம ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். அமுதா கஃபேன்னு ஒரு கடை. அது வந்து ஊட்டியில ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒரு கஃபே. ஒரு காஃபி ஷாப், ஒரு ரெஸ்டாரண்ட். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சாம்பார் வந்து பயங்கரமான ஃபேமஸான சாம்பாரு. அந்த ஹோட்டலோட ஓனர் தான் நம்முடைய நிழல் ரவி சார். அவரு என்ன பண்றாரு, அந்த ஹோட்டல்ல அவ்வளோ ஃபேமஸா இருக்கு. அந்த சாம்பாருக்குன்னு ஒரு தனி ரெசிபி இருக்கு. அந்த ரெசிபி யாருக்குமே தெரியாது. அவ்வளோ அற்புதமான சாம்பார், அவ்வளோ கூட்டம் வரும் அப்படிங்கிற மாரி காட்டுறாங்க. ஸோ அந்த அமுதா கஃபேல வந்து நடத்திட்டு இருக்க அவங்கள வந்து பேட்டி எடுக்க வராங்க. பேட்டி எடுக்க வரும்போது நிழல் ரவி வந்து பேட்டிக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து தான் வந்து அவர் பெட் ரெஸ்ட்ல வந்து படுத்துடுறாரு. அப்பதான் அவரு ஒரு உண்மைய சொல்றாரு. அவரோட பையன் வந்து நம்ம கையல் சந்திரன் இருக்கார்ல, அவரு தான் அவரோட பையன். அவர கூப்ட்டு, இது மாரி உன்கிட்ட ஒரு உண்மைய சொல்லணும். மரண படுக்கையில இருக்கும்போது ஒரு உண்மைய சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு உண்மைய சொல்றாரு. அது என்னன்னா வந்து, அவரு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே வந்து ஒருத்தவங்க கூட நான் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரு தான் அமுதா. அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன வந்து என்னுடைய இறுதிச் சடங்கு வந்து செய்றதுக்கு நீ கூப்பிடணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெல் ரவி வெயிட் பண்றாரு. கடைசியில அவன ஒரு வாட்டி பார்க்கணும்னு வேற சொல்றாரு. அப்ப வந்து இவரு என்ன பண்றாரு, கயல் சந்திரன் வந்து அங்கருந்து தேடி போறாரு. ஊட்டியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து தேடி வந்து பார்த்தா, சென்னையில வந்து ஒரு அமுதா உணவகம்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருக்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, யோகி பாபு. யோகி பாபு தான் அவருடைய பையன். அவர் பேரு வந்து சச்சின். ஸோ அவரு வந்து யோகி பாபு வந்து கூப்பிடுறாங்க. சின்ன வயசுலேருந்து அம்மாவோட அரவணைப்பில மட்டும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தீபாக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து அம்மா அம்மா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. அந்த அம்மா பையனுக்கு உண்டான அந்த ரிலேஷன்ஷிப்ப ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. அந்த அமுதாவுக்கும், அந்த சச்சின் அந்த பையனுக்கும் இடைப்பட்ட அந்த அழகான ரிலேஷன்ஷிப் காட்டியிருக்காங்க. யோகி பாபு ரொம்ப அற்புதமா அந்த கேரக்டர் வந்து பண்ணியிருக்காரு. அவரு வந்து அண்ணன்ல. இந்த கயல் சந்திரனுக்கு உண்மையான அண்ணன். அவர வந்து சென்னையிலருந்து ஊட்டிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய ஃபேமிலி கூட நெல் ரவி என்ன சட்னி வாங்கிட்டு போயிடுறாருன்னா, அ இந்த ஃபேமிலி கூட வந்து அவரு அந்த பையன வந்து ஏத்துக்கணும். எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு மனநிலைக்கு நீ கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி நெல் ரவி சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்போ யோகி பாபு அங்கருந்து கூட்டிட்டு வந்தோனே நெல் ரவி வந்து பார்க்குறாரு. நெல் ரவி பார்த்தோனே 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நெல் ரவி இறந்து போயிறாரு. அந்த இறுதிச் சடங்குக்கு ஒரு 13 நாட்கள் வந்து அங்க தங்கியிருக்கிறார். எங்க? ஊட்டியில. அ அந்த நெல் ரவியோட வீட்ல. அங்க இருக்க யாருக்குமே சொல்லாம, ஒவ்வொருத்தங்களுக்கா அந்த நெல் ரவியோட பையன் தான் வந்து யோகி பாபு அப்படின்னு சொல்லி, அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட அந்த அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து ஏத்துக்க வைக்கிறதுக்காக வந்து நடக்கிற ஒரு சின்ன ஒரு பாச போராட்டம் தான் இந்த படம். இதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் என்னன்னா, நம்ம ரொம்ப கசகசன்னு இந்த வயலன்ஸான படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த நேரத்துல, திடீர்னு ஊட்டியோட அந்த கிளைமேட்ட பார்க்கும்போதே, வெப் சீரிஸ பார்க்கும்போதே நமக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்குது. ரொம்ப கம்மியான லொகேஷன்ஸ்ல எவ்வளோ அழகா பண்ண முடியுமோ, அவ்வளோ அழகா பண்ணியிருக்கிறாங்க. இந்த மைனா வந்து அவங்களுடைய அண்ணன் என்ன சொல்றது தங்கச்சி கேரக்டர். யோகி பாபாவோட தங்கச்சி கேரக்டர். அதுக்கப்புறமேட்டு நிதின் சத்யா வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் கேரக்டர். அதுக்கப்புறமேட்டு வாணி போஜன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வேலை செய்ற, அதாவது நெல் ரவி வீட்ல வந்து வேலை செய்ற ஒரு சமையல்கார பொண்ணு மாரி வந்து வந்திருக்காங்க. அம் வாணி போஜனுடைய அப்பா கேரக்டர் வந்து நம்மளுடைய சார்லி நடிச்சிருக்காரு. ஸோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன போர்ஷன் இருந்தாலும், அவங்க அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா, அத நடிச்சு முடிச்சிருக்கிறாங்க. ஒரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன ட்ராக் வச்சிருக்காங்க. சின்ன சின்ன மொமெண்ட்ஸ். இப்ப வாணி போஜன் வீட்ல வந்து அப்பா வந்து குடிகாரனா இருக்காரு. சார்லி குடிகாரனா இருக்காரு. அவரு குடுக்குற அந்த பிரச்சனைகள வந்து போர்ட்ரேட் பண்ணப்பட்ட விதம். யோகி பாபுக்கும் வாணி போஜனுக்கும் இடைப்பட்ட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ப காட்டுற விதமா இருக்கட்டும். அதே மாதிரி வந்து மைனாவுக்கும் யோகி பாபுக்கும்
அதே மாதிரி யோகி பாபுக்கும் சந்திரனுக்கும் அவங்களுக்கு இடைப்பட்ட அந்த எப்படி சொல்றதுன்னா அந்த அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற அண்ணன் தம்பி அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் காட்டுறதாகட்டும் ரொம்ப அழகாக வந்து காட்டியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ரொம்ப படம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படங்களில் பார்த்த அந்த எமோஷன் இது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மெட்டி ஒலி சித்தி நாடகம்லாம் வந்தப்போ ரியல் லைஃப் லொக்கேஷன்ஸில் போயிட்டு வந்து படம் எடுப்பாங்க, நாடகமே எடுப்பாங்க. அந்த அப்போல்லாம் செட் அதிகமாக போட மாட்டாங்க. அந்த ரியல் லைஃப் லொக்கேஷன்ஸில் ஒரு நார்மல் ட்ரெஸ்ஸில் இருக்கிற நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிற கதைகள் எல்லாம் எடுத்ததுனால தான் அந்த வெப்சீரிஸ் அந்த கதைகள்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடிச்சு. கோலங்களாக இருக்கட்டும், கோலங்கள் தான் கடைசியாக வந்து மெகா ஹிட். ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போ வர எல்லா சீரீஸுமே வந்து எல்லா சீரியல்களுமே எப்படி ஆகி போச்சுன்னா வெறும் வந்து ரியல் லைஃப் லொக்கேஷன்ஸை விட்டுட்டு வெறும் செட்டு போட்டுட்டு அதுக்குள்ளேயே எடுத்ததுனால ப்ளஸ் மேக்கப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரெஸ்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து சீரியல்ஸ் பண்ணப்படுது. அந்த நேரத்தில் ரியல் லைஃப் லொக்கேஷன்ஸ்குள்ளே ஒரு கதை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இவங்க வெப் சீரிஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய யோகி பாபு வந்து அங்கே ஒரு ஹோட்டல் நடத்திட்டு இருக்காருன்னு சொன்னல, அந்த ஹோட்டலில் வந்து அங்கே சட்னி ரொம்ப ஃபேமஸ். ஸோ சாம்பார் சட்னிக்கு இடைப்பட்ட ஒரு பாச போராட்டம் தான் இந்த வெப்சீரிஸோட கதை. ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. யோகி பாபு வந்து இந்த ஒட்டுமொத்த சீரீஸையும் இந்த 6 எபிசோடையும் தூக்கி தாங்கியிருக்காரு. எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா இவ்வளோ பிஸி ஷெடியூலில் எப்படி இந்த 6 மணி நேரம் வந்து அவர் நடிக்கிறதுக்கு நேரம் கிடைச்சிது அப்படிங்கிறது தெரியல. ஊட்டியில் பிளான் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பெரிய கதையை வந்து எப்படி பண்ணி முடிச்சாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ப்ளஸ் யோகி பாபு வந்து எனக்கு தெரிஞ்சு 15-20 படத்துக்கு மேலே கையில் வச்சுருப்பாரு. அத்தனை படம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு எப்படி இவ்வளோ டைம் கிடைச்சதுங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. அப்போ தான் புரிஞ்சிக்க முடியுது, நீங்கள் ஒரு கடின உழைப்பில் நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நேரம் கிடைக்கும். யோகி பாபுக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு நல்ல கதை அவர்கிட்ட கிடைச்சிருச்சுன்னா அந்த கதைக்காக அவர் வந்து எப்படியாவது டைம் ஒதுக்கி அதை பண்ணி முடிச்சிடுறாரு போல். இப்போ நம்ம சுந்தர் சி சார் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, ஜஸ்ட்டு வந்து அரண்மனை 4க்கு வந்து ஒரே ஒரு கால் தான் பண்ணேன், ஏன் எதுக்குன்னு கேட்கல, கால் சீட் இருக்கா இல்லையான்னு கூட கேட்கல, என்னைக்கு வரணும்னு சொல்லுங்க சார் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோகி பாபு ஏன் வந்து சுந்தர் சி சாருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாரு அப்படின்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஒன்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பெரிய உந்து சக்தியை வந்து நம்மளுடைய சுந்தர் சி சார் தான் முதல்ல சொன்னாராம். உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது யோகி பாபு, நீ கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்ன வார்த்தை. அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பல பேர் வந்து சொல்லியிருந்தா கூட ரொம்ப அழுத்தமாக உன்னால் பெரிய அளவு சாதிக்க முடியுங்கிற வார்த்தை சுந்தர் சி சார் தான் சொன்னாராம். அதுலேருந்து யோகி பாபு என்னென்னா எந்த ஒரு கான்டாக்டையுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து விட மாட்டார். ஸோ அதே மாதிரி எப்படியாவது டைம் ஒதுக்கி 1 நாள் 2 நாளில் முடிக்கிற அளவுக்கு கூட வந்து சீன் கிடைச்சா கூட அதில் நல்ல சீன் கிடைச்சுன்னா அதை பண்ணிடுறேன் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அது இந்த வெப் சீரிஸில் ரொம்ப அற்புதமாக வந்து தெரியுது. நீங்கள் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு வெப் சீரிஸை பார்க்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வெப் சீரிஸை பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக போர் அடிக்காது. குறிப்பாக சொல்லணும்னா நீங்கள் வந்து ரொம்ப இளைப்பாறணும், அதாவது வீக்கெண்டில் உட்காந்து நம்ம நைட்டு உட்காந்து ஒரு அழகான ஒரு வெப் சீரிஸ் பார்க்கலாம், அதாவது நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சாஃப்டான ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு வெப் சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வெப் சீரிஸை பார்க்கலாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். எனக்கு பிடிச்சிருந்து ரொம்ப நான் எனக்கு பிடிக்கலைன்னா நான் ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். அது ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து இந்த நிறைய வயலன்ஸான படங்கள்லாம் பார்த்து முடிச்சுட்டு திடீர்னு கொஞ்சம் இந்த வெப் சீரிஸை பார்த்த உடனே கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆச்சா, அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். ஸோ இதை பற்றி பேசுவோம் முதல்ல ஒரு வெப் சீரிஸுக்கு ரிவ்யூ போட போகிறோம். ஸோ முதல்ல இதை பற்றி பேசுவோம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராதாமோகன் சார் வந்து அவரோட ரைட்டிங்கில் இருக்கிற அழகான விஷயங்களே இந்த வெப் சீரிஸில் பண்ணியிருக்காரு. மியூசிக்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. யோகி பாபு வந்து திட்டு வாங்குற சீன்லாம் வந்து இந்த வெப் சீரிஸில் வரும். இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க, பயங்கரமாக திட்டுவாங்க, நமக்கே கோவம் வருது, என்னடா அந்த கேரக்டரே புரிஞ்சுக்காம இப்படி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யோகி பாபு அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ அது பேசினாலும் எவ்வளோதான் யாராக இருந்தாலும் திட்டுனாலும் ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் கொடுத்தாலும் லைஃப்பில் அம்மாவுடைய அரவணைப்பில் மட்டும் ஒரு 10 வயசு வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தன்னுடைய உழைப்பில் மட்டுமே முன்னேறின ஒருத்தன் எல்லா அவமானத்தையும் தாங்கிக்கிற அந்த விஷயத்தை யோகி பாபு சில இடத்துல வந்து அற்புதமான டைலாக்ல சொல்லியிருப்பார். ஏன் இவ்வளோ தூரம் உங்களை திட்டுறாங்க, உங்களை வந்து புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் அதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணாமல், இதெல்லாம் ரொம்ப கம்மி, இதை விட ரொம்ப அதிகமாக பார்த்துட்டோம். எதுவுமே இல்லாமல் யாருமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 10-15 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்த பிறகு இப்போ எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷன் வருது அப்படிங்கும்போது அதில் வந்து நம்ம கோவப்படணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சில சீக்வன்ஸ் வரும். லைஃபுடைய உண்மையான சில பாடங்களுக்கான ஒரு பதில்லாம் வந்து இதில் கிடைக்கும். வாணி போஜனும் யோகி பாபுவும் பேசிக்கிற சீக்வன்ஸில் ரொம்ப அற்புதமான அந்த என்ன சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதே மாதிரி அவளுக்கு அந்த லைஃப்பை பற்றிய வாணி போஜன் லைஃப்பில் வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு அவர் சொல்கிற அட்வைஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த குடும்பத்தோட அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைக்கிற விஷயமா இருக்கட்டும், அதுக்காக அவர் வந்து பேசுகிற விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப அற்புதமாக வந்து பண்ணியிருப்பாங்க.
நீங்க உங்களுடைய நேரத்த ஒரு நல்ல வெப் சீரிஸ்ல செலவு பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த சட்னி சாம்பார்ல வந்து செலவு பண்ணுங்க. Hotstarல நான் பார்த்த வரைக்கும் இந்த வெப் சீரிஸ் தான் தமிழ்ல எனக்கு ரொம்ப புடிச்ச வெப் சீரிஸ். மீதியெல்லாம் கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. இது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. மத்தபடி இதோட அடுத்த பார்ட் வருமா அப்படி இப்படிலாம் தெரியல. ஏன்னா இது வந்து கதை கரெக்ட்டா முடிஞ்சிருச்சு. இந்த வெப் சீரிஸ் கரெக்ட்டா கதை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இந்த கதை எப்படி நகர்த்து கொண்டு போக முடியுமா முடியாதான்னு தெரியல. கொண்டு போகணும்னு நெனச்சா கண்டிப்பா கொண்டு போலாம். பட் ஆனா ஒரு அழகான ஒரு படம் பார்த்த ஃபீலிங். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால இருக்கிற ஒரு நல்ல நல்ல இயக்குனர்கள்லாம் இருக்காங்கல்ல. இந்த மாதிரி ஹியூமன் எமோஷன்ஸ வந்து கேரி பண்ணிட்டு இருக்கிற இயக்குனர் இருக்காங்கல்ல. அவங்க நீங்க படமா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட, இந்த மாரி ஓடிடிக்கு வந்து பண்ணி உங்களுடைய வெறும் 2 மணி நேரம், 2 1/2 மணி நேரத்துக்குள்ள வந்து ப்ரொடியூசர் சொல்லி அத வந்து நிறுக்கறதுக்கு பதிலு, இந்த மாரி 5, 6 மணி நேரம் வந்து அழகா உங்களுடைய மனசுக்கு தோன்ற அத்தன விஷயங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, படமா பண்ணி, அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துனீங்கன்னா, இன்னும் பெரிய அளவிற்கு பல காலத்துக்கு ஆன்லைன் இருக்கிற வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஸோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த 6 மணி நேரத்துக்குள்ள வந்த விஷயங்கள ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நெனைக்கிறேன். நீங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆ இந்த வெப் சீரிஸ பத்தி ஏன் இவ்வளோ தூரம் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!